யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா? சரி போனது போனது நெஞ்சம் இது வாலிப சோதனையா? பனி ரோஜா கூட்டம்தான் ஒரு சேலை கட்டியதா? கனவா கற்பனையா? இன்னும் புரியலையா? எங்க பார்த்தாலும் பிரியா நிக்கிற மாதிரியே இருக்கு. பிரியா, இன்னைக்கு உன்னை நான் பார்த்துட்டேன் பிரியா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன்னை கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன் பிரியா, கூட்டிட்டு போவேன். உன்னை கொஞ்ச நேரம் பார்த்ததுக்கே நான் இம்பிட்டு சந்தோஷமா இருக்கேனே. என் வாழ்க்கை பூரா என் பக்கத்திலேயே இருந்தா நான் இம்பிட்டு சந்தோஷமா இருப்பேன் பிரியா. உன்னை நான் மிஸ் பண்ண மாட்டேன் பிரியா. யாரு எதிர்த்தாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணியே தீருவேன். லா 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 லா. ஏ சரோஜா, சரோஜா உள்ள சரோஜா, யாருக்கோ மாட்டு கோமியா வேணும்னு சொன்னீல்ல, இந்தா புடிச்சிட்டு வந்திருக்கேன். ஆமா டி, நம்மள நம்பி அவங்க ஏமாந்து போக கூடாதுல்ல, அதையும் புடிச்சிட்டு வந்துட்டேன். இந்தா வந்தா கூடு. இல்ல சரோஜா, தோப்பு கட்டுல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. இது ஞாபகம் மரமா புடிச்சு கொண்டு வந்தேன். இல்ல சரோஜா, மாட்டையில அவுத்து விட்டு மேய விட்டுக்கிட்டு இருந்தேன். பக்கத்து தோப்புக்கு போயிருச்சுன்னா அவன் வேற கிழிப்பேன். நான் போயிட்டு ஒரு 4 மணி போல வாரேன் சாப்பிட. போட்டு பிரிட்ஜுக்குள்ள வச்சுட்டே இருக்கேன். போய் அதை குடிச்சுக்கிறேன். நீங்க மொட்டாச்சிக்கு கொடுங்க.
காட்டணும். அதை விட்டுப்புட்டு மயங்கிட்டையும் மருமகிட்டையும் வீராப்ப காட்டுனா இப்படித்தே 4 வீட்ல போய் அத குடு இத குடுன்னு கேட்க வேண்டியது இருக்கும். இந்த மொட்டாச்சியோட மருமகன் நல்ல புள்ள, அனுசரித்து இருந்தா இருக்கலாம். எங்க இது தை தை தைன்னு இருந்தா எப்படி இருப்பா? அதே ஓடிரா வாட்டாக்காரி வீட்டுக்கு. அம்மா, ஆமாக்கா ராதிகா, ஊருக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, கிளம்பிட்டேன். அக்கா, அம்மா வாங்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியாமா? ஆமா, தங்கமும் வைரமும் வாங்கி வச்ச, நான் மறந்துட்டு போறேன். போமா, முறுக்கும் அதிரசம் தானே, அதெல்லாம் ஞாபகமா எடுத்து வச்சுட்டேன். என்னட்டி இப்படி பேசுறவா? ஊருக்கு போகும்போதாவது சிரிச்சு மூஞ்சியோட இருக்கக்கூடாதா? கடுகடுன்னே இருப்பா. வேற என்ன செய்யறது? நான் தான் எங்க வீட்டுக்கு உன்னை கூப்பிட்டே, நீ வரமாட்டேன்னு சொல்ற. பாட்டி, மருமையன் வீட்ல எப்படி வந்து தங்குறது? நீ போயிட்டு வாடி, இன்னும் 2 நாள் கழிச்சு வந்து இங்க தங்கி. யாரு வேணாம் சொன்னா? எங்க அம்மாவை எப்படியாவது நைஸ் பண்ணி என்னோட கூட்டிட்டு போயிடலான்னு பார்த்தா எங்க அம்மா உசாரால இருக்காக. சரிம்மா, நான் கிளம்புறேன். மணி ஆயிருச்சு பாரு. என்ன மக்கா ராதிகா, மருமையை வந்து உன்னை கூட்டிட்டு போறான்னு சொன்னேன். அம்மா, அவங்களுக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்காமா, இப்பதே ஃபோன் பண்ணாங்க. பஸ் புடிச்சு நீனே வந்துருன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஓ அப்படியா? இருமக்கா, உன் அன்னிக்காரி இந்த வசந்தி வீட்ல ஏதோ குடுக்கணும்னு சொல்லிட்டு போனா, வந்துட்டு ஸ்கூட்டில உன்னை கூட்டிட்டு போவாள்ல. ஆமா, அவங்க வந்து என்னை ஸ்கூட்டில கூட்டிட்டு போறாங்க. அன்னைக்கு என் மேல அக்கறையே இல்ல. ஒரு நாத்தனார்காரி அவங்க பூந்த வீட்டுக்கு போறாளே, என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து செய்யறாங்களா? அவங்க இஷ்டத்துக்கு திரியிறாங்க. அவங்களையும் நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவ இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தா? ராணி வீட்ல கொடுத்த மீனை கூட கழுவி மசாலா எல்லாம் போட்டு ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்கா பாரு. வீட்டுக்கு போனவனே பொரிச்சு குடுவ மாமியாருக்கும் உன் புருஷனுக்கும். என் மருமக எல்லார் மேலயும் பாசமாட்டே இருக்க. நீ என்னமோ அவளையே கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்க. நீ பாசமா இருந்தாத்தே உன் மேலையும் ரொம்ப பாசமா இருப்ப. எப்ப